இப்போது கடன் வாங்குறாங்கல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? கடன் கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு பரிசோதனை முயற்சியில இவங்க குடுப்பாங்களா, மாட்டாங்களா? நம்மகிட்ட ரூ. 5,000 கேட்குறாங்க, ரூ. 10,000 கேட்குறாங்க. இவங்க திருப்பி குடுப்பாங்களா, மாட்டாங்களா? இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக கடன் குடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாது, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா, ஒரு 5 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லுங்க. அல்லது வந்து இல்ல என்கிட்ட பணம் இல்லன்னு கூட சொல்லிருங்க. தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். என்கிட்ட பணம் இல்ல. அல்லது ஒரு 5 நாள் கழிச்சு தரேன். ஏன்னா, ஒருத்தர பத்தி தெரியாத இருக்கும்போது, உடனே அவங்கள பத்தி அவங்க நல்லவங்களா, பண விஷயத்துல தான் ஒருத்தர் நல்லவங்களா, கெட்டவங்களான்னு தெரியும். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க? இவங்க குடுக்குறாங்களா, மாட்டாங்களா? திருப்பி குடுக்குறாங்களா என்னன்னு பார்ப்போம். ரூ. 5,000 கேட்குறாங்க, நம்ம குடுப்போம். அவங்க திருப்பி குடுக்குறாங்களா, இல்லையா? அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பல பேர் உங்கள சுத்தி இருக்கிற பல பேர் உங்ககிட்ட கடன் கேட்பாங்க. இதே ஃபார்முலாவுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே குடுப்பீங்க. 10 பேருக்கு கடன் கொடுப்பீங்க. அதில் 4 பேர் திருப்பி தருவாங்க. 6 பேர் உங்களை ஏமாற்றிடுவாங்க. அப்போ 6 பேர் கெட்டவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 4 பேர் நல்லவங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் 6 பேர் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட கொடுத்த கடன் உங்களுக்கு திரும்ப வராது. அதிலே 50,000, 1,00,000, 2, 3 லட்சம், பல லட்சம் கூட இழந்து போயிடுவீங்க. 6 பேர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு 2, 3 லட்சத்தை இழந்திருக்கீங்க. அதனால் அந்த பரிசோதனைக்கெல்லாம் போகவே தேவையில்ல. யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறது தெரியும், தெளிவாக தெரியும். வாங்கினா கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு நீங்கள் உடனே கொடுக்கலாம். அவங்க ஒரு எமோஷ்னலாக எது சொன்னாலும் சரி, உடனே அவங்களுக்கு உதவி பண்ணலாம். யார் சந்தேகமாக இருக்கோ அவங்களுக்கு உடனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு கூட சொல்லலாம். அல்லது ஒரு 5 நாள் கழித்து தரேன். ஏன்னா கடன் கேட்குறவங்க ஒரு எமோஷ்னலாக தான் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன், ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணி, இப்படி எமோஷ்னலாக தான் கேட்பாங்க. வீடு கட்டணும், வாடகை கேட்குறாங்க. இந்த மாதிரி எமோஷ்னலாக கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரியாதப்ப நீங்கள் அவங்ககிட்ட உணர்ச்சி வசப்படாதீங்க. அந்நியர்களை பார்த்து, தெரியாத நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்து, நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லை இப்போ தான், அப்படி அவங்கள பார்த்து அவங்களுடைய துன்பங்களை பார்த்து கவலைப்படாதீங்க. கவலைப்படும்போது உடனே அப்படி கவலைப்படும்போது தான் யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களோ அவங்கள பற்றி மட்டுமே கவலைப்படுங்க. சும்மா வந்து போகிற வரவங்கலாம் வந்து எதாவது ஒன்று சொல்லுவாங்க, உடனே அவங்கள பற்றி கவலைப்படுறது, அந்த மாதிரிலாம் கவலைப்படாமல் நம்பிக்கையானவங்கள பற்றி மட்டுமே கவலைப்படுங்க. நம்பிக்கை இல்லை ஒருத்தரை பற்றி தெரியாது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற சம்பவங்களை வச்சு அவங்களுக்காக கவலைப்படாதீங்க. அப்படி கவலைப்படும்போது டக்குன்னு கடன் கேட்பாங்க. கடன் கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டிய வந்துடும். கொடுக்க வேண்டிய அவர் வருமா வராதான்னு சும்மா தெரிஞ்சுக்கிறக்காகவே, இவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிறக்காகவே அவருக்கு கடன் கொடுத்து கடைசியில் அது வராமல் கூட போயிடும். கடைசியில் ஏமாற போகிறது நீங்கள் தான். அவங்க வந்து நீங்கள் ஐயோ இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே, இவங்ககிட்ட ஏமாந்துட்டோமே, நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமலே தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம கொடுத்தோம், கடைசியில் இவன் கெட்டவன் தெரிஞ்சு போச்சு, கடைசியில் நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. நம்ம மனசில் வந்து குமுறுவோம். நம்ம இந்த பணத்தை வாங்க முடியலையே, நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி, பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நாம் வந்து கோபத்தில் மனசில் குமுறிக்கிட்டு இருப்போம். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் அவங்களுடைய எமோஷ்னலாக சிலர் என்ன நினைப்பாங்க, இவர்கிட்ட கடன் கேட்டால் கொடுப்பாரா இல்லையா, அதாவது தேவையே இருக்காது, சும்மா கேட்பாங்க. யார்கிட்ட பழகினாலும் தேவையே இருக்காது. இவர்கிட்ட ஒரு 5,000 கடன் கேட்டு பார்ப்போம், ஒரு 10,000 கடன் கேட்டு பார்ப்போம். தேவையே இல்லாமல் கடன் கேட்பாங்க. திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே கடன் கேட்பாங்க. யார்கிட்ட கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கக்கூடாது. அவ்வளோ ஈஸியாக கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு நெருக்கடி, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, சண்டை சச்சரவுலாம் வந்தால் தான் கொடுக்கணுமே தவிர அவ்வளோ ஈஸியாக கொடுத்துடக்கூடாது. இவர்கிட்ட ஏன் நம்ம கொடுக்கணும்? இவர் வந்து நல்லவர், இவர் பயமுறுத்தல். சிலர் பயந்து தான் கொடுப்பாங்க. சில கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குறவங்க எது அப்படின்னா பயத்தில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பயம் ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ பேங்கில் கடன் வாங்கினா ஏன் கொடுக்குறாங்க? ஜப்தி பண்ணிவிடுவாங்க. நகை அடமானம் வச்சு கடன் வாங்கினா ஏன் தெரியும் அந்த கடனை கொடுக்குறாங்க? நகை வந்து மீட்க முடியாமல் போயிடும். அதுவே வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாங்க, அவருக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்? அவர் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே, அவர் ஒன்றும் நம்மகிட்ட நகை எதுவும் வாங்கலையே. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அவர் கொடுக்கணும்? எந்தவித பயமும் இல்லையே. அவர் நல்ல ஒரு மனசாட்சிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மனசாட்சிக்கு பயப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க. மனசாட்சிக்கு பயப்படாதவங்க இருக்காங்க. மனசாட்சிக்கு பயப்படுறவங்க எந்தவித பயமும் இல்லாமல் கொடுத்துருவோம். நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் என்ன, நீ என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, உனக்கு ஏன் நான் திருப்பி கொடுக்கணும், கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணிவிடுவ அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கணும். பேங்கில் கடன் ஆனால் அவங்க வந்து பேங்கில் கடன் வாங்க தான் கொடுத்துருவாங்க.
ஏன்னா அவங்க பயமுறுத்துவாங்க. நிலத்துக்கு அடகு வச்சுருப்பாங்க, பத்திரத்தை வாங்கி வச்சுருப்பாங்க, அதனால் மீட்க முடியாமல் போயிடும். அதனால திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் சாதாரண மனுஷங்கிட்ட கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒன்றும் பயம் கிடையாது. அவர் ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. அவர் கெட்ட வார்த்தையால் திட்டுவார், சண்டை போடுவார், ஆபாச வார்த்தையால் பேசுவார், சாபம் விடுவார். பண்ணிட்டு போ, மனசாட்சிக்கு போயிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அதனால் நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அப்படி சந்தேகத்தோடு கடன் கொடுத்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் மிகப்பெரிய விலையை ஒருத்தன் நீ நல்லவனாக இருந்துட்டு போ, கெட்டவனாக இருந்துட்டு போ, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு உன்னை பற்றி தெரியாதப்போ நான் உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன். அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணோம், இவர்கிட்ட கடன் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இவர் கொடுப்பாரா மாட்டாரா, இவர் 10,000 கேட்டால் இவர் கொடுப்பாரா மாட்டாரா அப்படி நினச்சிக்கிட்டு கூட கடன் கேட்பாங்க நம்மக்கிட்ட. 10,000 கேட்டால் இவர் கொடுப்பாரா மாட்டாரா அதை தெரிந்து கொள்வதற்காகவே நம்மகிட்ட கடன் கேட்பார். ஆனால் அவங்க திருப்பி தரமாட்டாங்க. தேவையே இல்லாமல் கடன் கேட்பாங்க. தேவைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு கடன் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மனசு அமைதியாக இருக்கும். கடன் ஒருத்தர் வாங்கிட்டு திருப்பி தரலைன்னா போனால் போதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஏமாற்றும் போது நம்மளை முட்டாள்னு நினச்சிக்கிட்டாங்க, நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலை. அவங்க உள்நோக்கம் புரியுது, நம்மளை பற்றி கொஞ்சம் கூட மரியாதை இல்லை அவங்களுக்கு நம்மளை ஏமாற்றிட்டாங்கும் போது நமக்கு ரொம்ப கோபம் வரும், அவமானமாக இருக்கும். பணத்தை விட அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிறது அவமானமாக இருக்கும். அப்போ அமைதி இல்லாமல் நம்ம தூங்கிடுவோம். அமைதி இல்லாமல் நம்ம தூங்க முடியாமல் தவிப்போம். அப்புறம் என்னாகும், மனசில் கெட்ட வார்த்தையால் திட்டுவோம், சாபம் விடுவோம், அப்புறம் வெளியில் சண்டை போட வேண்டி வரும். சண்டை போட்டு அதனால் கடன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அமைதியாக வாழ முடியும். நம்பிக்கையானவங்களுக்கு மட்டுமே உடனடியாக உதவி செய்யணும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு வாரம் கழித்து தரேன்னு சொல்லுங்கள், இல்லை இப்போ இல்லைன்னு கூட சொல்லுங்கள். ஒருத்தர் நல்லவராக கெட்டவராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க.